என்னையா இங்க வந்து படுக்கிற? டெய்லி இங்க தான் நான் போடுவேன். அட பாவி, உனக்கு போய் நான் பாவம் பார்த்தனே. யோ யோ மரியாதை எந்திரியா, இது உன் வீடு இல்ல, எந்திரியா. தெரியுமே, இது உன் வீடு இல்ல, என் வீடு இல்ல, வாடகை வீடு. ஐயோ, இதெல்லாம் தெளிவா பேசுறான். யோ நான் அத சொல்லல. யோ யோ எந்திரியா, எந்திரியா, மரியாதை எந்திரியா. யோ முடியாது, போடு. தூக்கம் போடியா. யோ யோ என்னடா டேய், என்னடா. அட பாவி, இப்பதான் படுத்தா அதுக்குள்ள பர்றன்னு கொரட்ட விடுறா. ஐயோ யோ எந்திரியா, கழுத்துல காலை வச்சு மெதிச்சா கொண்டுடுவேன். சோறு ஊத்துறதா இருந்தா அப்படியே வாயிலே ஊத்துரு. என்னது, நான் உனக்கு சோறு ஊட்டணுமா? யோ 1/2 லிட்டர் பெட்ரோல உன் வாயில ஊத்தி கொளுத்திடுவேன். மரியாதை எந்திரி, உனக்கு இவ்வளவுதான் மரியாதை. ஐயோ பட ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி கலீஜ் ஏரியாவுல என்ன குடி வச்சு இந்த மனுஷன் என்ன அவஸ்தைப்பட வைக்கிறாரே. கொடிகாரல்லா இங்க வந்து படுக்கிறானே. இப்போ இப்போ என்ன பண்றது? மாவட்டி இரு உன்னை பார்த்து வச்சுக்கிறேன். போகடி போகடி, அடியே போகடி. என்னம்மா, என்ன நொண்ணுமா? உன் புருஷன் குடிச்சு வந்து கர்மம் கர்மம் என் வீட்டுல படுத்துருக்காண்டி. உன் வீட்டுல வந்து படுத்திருக்கானா? ஐயா, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. நீ என்ன சந்தேகப்பட்ட? நீ எப்ப பாரு இப்படியே மினிக்கிட்டு திரியறியா? என் புருஷன் உன் மேல ஆசைப்படுவார்னு அப்பயே சந்தேகப்பட்டேன். அது அப்படியே நடந்துருச்சு. அடிங் கொய்யால அடிச்சு மூஞ்சடிஞ்சல உடைச்சிருவேன். அந்த குடிகாரன் ஆகி என் மேல ஆசைப்படுவானா? அந்த ஸ்டேட்டஸ் என்ன, என்னோட ஸ்டேட்டஸ் என்ன? ஆமா, பொல்லாத ஸ்டேட்டஸ். நீ ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுற மாதிரி இப்படி பலன்னு சுத்தினா எவனுக்கு தான் ஆசை வராது? அதுக்காக நான் பாலா பட ஹீரோயின் மாதிரி அழுக்காவே சுத்திட்டு இருக்கணுமா? அறிவு கட்டவளே, அவன் போதையில அவன் வீடே தெரியாம என் வீட்டுல வந்து படுத்துட்டு இருக்காடி. என்ன சத்தம் இருக்காது. அந்த கருமம் முடிச்சவன் பிளான் பண்ணி தான் செஞ்சிருப்பான். இப்ப மரியாதை நீ அவனை தூக்கிட்டு போறியா இல்ல அடிச்சு அவனை இங்கே தொங்க விட்டுமா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? இது குடும்பம் நடத்துற இடமா இல்ல சந்த கடையா? எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கத்திட்டு கிடக்குறீங்க, என்ன பிரச்சனை? ஐயோ, இவ புருஷன் குடிச்சிட்டு வந்து என் வீட்டுல படுத்திருக்காமா. அதுக்குதான் இப்படி கத்துறியா? என்னமா இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க? அதெல்லாம் இங்க சகஜமா. இவன் புருஷன் கமலாடி பையன் இருக்கிறானே, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து ஊடு மாத்தி தான் கதவு தட்டுவான். ஒரு தபா என் வீட்லயே வந்து படுத்துக்கு நானா பாத்துக்கேன். என்ன பண்றது, அப்படியே விட்டேன். போதை தெரிஞ்சது காலைல ஏஞ்சி ஓடிவிட்டான். ஐயோ, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா. என் புருஷன் வந்தான்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன பிரச்சனை ஆகும்? பல ஆம்பளைங்க இப்படிதாமா, குடிச்சிட்டா தலைகால் புரியாம ஆடுவானுங்க. என் புருஷன் அந்த மாதிரி ஆள் இல்லம்மா, அவர் ரொம்ப ஒழுக்கமானவரு. ஏமா யாருக்குமா தெரியும்? குடிச்சிட்டா ஓம் புருஷன் என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்? அச்சச்சே, கருமம் அவருக்கு குடிக்கிற பழக்கம் கிடையாது. அந்த வாசனையே அவருக்கு சுத்தமா பிடிக்காது. சரி, அப்படி இருந்தா நல்லது தானே. இப்ப என்ன பண்ணன்ற? என்னம்மா லூசு மாதிரி கேள்வி கேக்குற? இவ புருஷனை தூக்கிட்டு போக சொல்லுமா. அடியே பூங்கடியே, உன் புருஷனை தூக்கியாந்து உன் வீட்டுல போட்டுக்க. தபார், இதான் லாஸ்ட். இத மாதிரி மறுபடி பண்ணி நின்றா உனக்கு அவள் தான் வீட்டை காலி பண்ணி விட்டுருவேன். தபார், நீ இந்த மாதிரி கத்த கூடாது. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காத. வச்சுக்கிட்டாலும் ஐயோ ஏமா ஒரு கை புடிய. கோச்சிக்காதம்மா, நான் தான் மன்னிச்சுக்குன்னு சொன்னேன்ல. புடிய தலை எழுத்து. எனக்கு 2 பொண்ணாட்டி, ஆனா கன்ஃபார்மா 2 பொண்ணாட்டி தான். நல்லா அடிச்சு தள்ளடி. முள்ளம்மா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயா. வீடையே நார வச்சுட்டா, கரும முடிச்சவன். செருப்பு 2 பொண்ணாட்டி 2 செருப்பு, 2 பொண்ணாட்டி 2 செருப்பு. அதுதான் நீ அடி வாங்க போற, மரியாதையா ஓடிடு. ஐயோ ஐயோ
இப்படி எல்லாம் கேவலப்பட வேண்டியிருக்கு. ஐயோ மாதவா, நீ மட்டும் என் கையில மாட்டு, உன்ன சட்னி ஆக்கிடுறேன். ரெண்டு பொண்டாட்டி தூ. ஏந்திரிங்கறல டைம் என்ன ஆகுது? அதான் கடிகாரம் கட்டியிருக்கல, அப்புறம் என்ன பாத்துட்டு போக வேண்டியதானே. டைம் கேட்கறதுக்கு என்ன எழுப்புறிய மூதேவி மூதேவி. அடச்சே, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்க? எந்திரிச்சு என் கூட வாமா. இங்க பாரு, இப்ப நான் உன் கூட வந்து என்ன பண்ண போறேன்? என்ன பண்றதுன்னு நான் அப்புறமா சொல்றேன், முதல்ல நீ என் கூட வா. இது பாருமா, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஒரு வாரத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சுட்டேன். நேத்து 3 வேளை நீ சாப்பிட்ட, அதுக்காக ஒரு வாரத்துக்கு சாப்பிட மாட்டியா? இந்த பாரு, இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்ல நீ என்ன பண்ணக்கூடாது, புரியுதா? நீ இந்த மாதிரி எல்லாம் ஏடா கூடமா பேசக்கூடாது, புரியுதா? ஏய், நான் இந்த மாதிரி தான் பேசுவேன். அதனால நீ என்ன பண்ற, என்னை இங்க இருந்து அமுச்சு விட்டுரு. ஏமா நீ லூசா? உன் புள்ள வராம உன்னை அனுப்ப முடியாதுன்னு நான் எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்கேன். ஏய், என் புள்ளதான் இங்க வர மாதிரியே தெரியலையே. அதுக்கு நான் என்ன பண்றது? இங்க பாருமா, மறுபடியும் உனக்கு கெஞ்சி கேக்குறேன், தயவு செஞ்சு என்ன இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டுருமா. வந்து கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உனக்கு இந்த இடம் போர் அடிச்சு போச்சா? போகணும் இப்படி துடிக்கிற? இது என்ன சுற்றுலா தலமா இல்ல பொருட்காட்சியா போர் அடிக்காம இருக்கிறதுக்கு? இங்க நிரந்தரமா தங்குறதுக்காக நான் வரல. நான் வந்த விஷயமே வேற. என்னது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன வெளியே அனுப்பிச்சு விட. எதுக்கு? ஐயோ, என் மருமக ஏதோ ஒரு ஒண்டு குடுத்தத்துல இருந்து அவஸ்தப்படுறாளாம். அந்த கண்கொள்ளா காட்சிய என் 2 கண்ணால பார்த்து நான் ரசிச்சுட்டு வந்துடுறேனே. உன் புள்ள சொன்னது கரெக்டா தான் இருக்கு. என்ன சொன்னா? எங்க அம்மா ஒரு திருந்தாத ஜென்மம், அது இங்கே கடந்து அவஸ்தப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. கடங்கார பையன் அப்படியா சொல்லிட்டு போனா? அதான் அந்த பையன் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானா? வருவான்ல, என்னைக்காவது ஒரு நாள் வருவான்ல, அன்னைக்கு வச்சுக்கிறேன் நான் அவனுக்கு. இத பாரு, அதெல்லாம் உன் சொந்த கதை. இப்ப சீக்கிரம் கிளம்பி வா. மறுபடியும் படுத்த தண்ணிய கொண்டு உன் மூஞ்சில ஊத்திடுவேன், ஜாக்கிரதை. மிரட்டுறாள ராங்கி பிடிச்சவ. சே, இவ கொடுமைக்கு மருமக கொடுமையே பரவாயில்ல போல இருக்கே. சரி, தண்ணி ஊத்துட்டோம், படுத்துக்கிட்டே குளிச்சிடலாம். தைரியமாக சொல், நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை, நீதான் ஒரு மிருகம். பின்ன பாஸ், ஒரு பொறுப்பான குடும்ப தலைவர் மாதிரி இல்லாம இப்படி மொட்டை பையன் மாதிரி நடந்துக்கிறீங்க. நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? உங்க ஒய்ஃபை கூட்டு போய் ஒரு கச்சரா ஏரியால குடுத்தன வச்சுட்டு ராத்திரி வீட்டுக்கு போகாம சுத்திட்டு இருக்கீங்க. போகணும் தோணல, அதனால போல. என்ன பாஸ் இப்படி சொல்றீங்க? தோணல, அதனால போகல. அது இல்ல பாஸ், அந்த ஏரியாவுல ஆம்பளைங்க இருக்கிறதே கஷ்டம். அவ்வளவு மோசமான ஏரியால ஒரு பொம்பளை ராத்திரில தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். எந்த அளவுக்கு பயந்து இருப்பாங்க. பயப்பட்டோம். இப்படிலாம் கஷ்டப்படணும்னு அவளை தூக்கி அங்க வச்சேன். டே கொலம்பஸே, உலகத்துல யாரவனா திருப்திப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்தலாம். ஆனா பொம்பளைங்களை மட்டும் திருப்திப்படுத்த முடியவே முடியாது. சாப்பாடு போடாம இருந்தா வச்சுக்க, ஐயோ சோத்துக்கே வழியில என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சேன்னு புலம்புவாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா துணிமணி இல்லையே, நகரட்டை இல்லையே ஒப்பாரி வைப்பாங்க. அந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா நமக்குன்னு ஒரு சொந்தமா குடிசையாவது இருக்கா அப்படின்னு பாட்டா பாடுவாங்க. சரி, குடிசைக்கு பதில் நம்ம ஒரு வீடே கட்டி கொடுத்தோம் வச்சுக்க, அக்கம் பக்கத்துலலாம் காரு பங்களாலும் வசதியா இருக்காங்க, நமக்கு அந்த வக்கு இல்ல, வசதி இல்லன்னு புலம்புவாங்க. கரெக்ட். சரி, காரு பங்களா எல்லாம் அமைஞ்சதுன்னு வச்சுக்க, வாழ்க்கையில எல்லாம் இருக்கு, ஆனா சந்தோஷம் நிம்மதி இருக்கா? பேசாம ஒரு கூலிக்காரனை கல்யாணம் பண்ணிருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கலாம்னு மனசாட்சியே இல்லாம பேசுவாங்களா? இந்த மாதிரி பொம்பளைங்க நடுவுல எங்க அம்மாவும் பொண்டாட்டியும் ரொம்ப ரொம்ப மட்டமானவங்க. வசதியான வீடு, சந்தோஷமான வாழ்க்கை, அதை ஒழுங்கா வாழ்ந்துருக்கலாம்ல. அதை விட்டுட்டு 24 மணி நேரமும் சண்டை சண்டை சண்டை. என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? நானும் எவ்வளவுதான் அனுசரிச்சு போறது. அதான் இப்படி ஒரு ஆட்டத்தை ஆரம்பிச்சேன். இது சும்மா சாம்பிள் தான். போ பாரு அவங்கள என்னென்ன பாடுபடுத்துறேன்னு. பாஸ், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் பாஸ். ஆனா வில்லன் பழி வாங்கலாம், ஹீரோ பழி வாங்க கூடாதுல்ல?
இதுக்கு பேர் பழி வாங்குறது இல்லடா, பாடம் கத்து கொடுக்கறது. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து அவஸ்தைப்பட போறாங்க. அப்பதான் கனவுல கூட அடிச்சு கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வருவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் பாஸ். ஆனா எனக்கு சரியா படல பாஸ். இது இப்ப சரியா பட்டுச்சா? ஏன் பாஸ் இப்படி? டேய், இந்த அறிவுல இருக்க விளக்கெண்ண மாதிரி குடுக்கிறது சுலபம், ஆனா குடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் குடிச்சவன், கஷ்டம் என்னன்றது எனக்கு தான் தெரியும். வேடிக்கை பாக்குற உன்ன மாதிரி விளக்கெண்ணைக்கெல்லாம் விளங்கவே விளக்காது. வா 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 வந்துடுறா. எதுக்கு பாஸ்? உன்னை வீட்டுல விட நான் என் வீட்டுக்கு போறேன்டா. ஓ தேங்க்யூ பாஸ். இரு இறங்க இறங்க இறங்க. ஏன் பாஸ்? இறங்க. இல்ல எதுக்கு பாஸ்? எனக்கே அட்வைஸ் பண்றேன், நீ நடந்து போறதா பெட்டர். போ. என்னாச்சு? பைக்ல பட்டுந்தாரு, நான் வந்து அட்வைஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் அவர் அட்வைஸ் பண்ணாரு. என்னாச்சு? ஏன் அப்படி உளறாரு? ஒருவேளை அவர் அதிகமா யோசிச்சு மென்டலா இருப்பாரோ? பாஸ் தப்பா பேசுற வேலை வச்சுக்காத, புரியுதா? பின்னால பேசுற இடியட். என்னாச்சு? போனாரு, மறுபடியும் வந்தாரு, அடிச்சாரு. ஓ, நான் தான் அவரை அடிக்கிற அளவுக்கு கோவப்படுத்திட்டேனா? விடுறா கொலம்பஸ், முன்னெல்லாம் குடும்பத்தோட அடிப்பாங்க, இப்போ இவர் மட்டும் தானே அடிக்கிறாரு. காமெடின்னு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, எவ்வளவு வேணாலும் அடி வாங்கலாம். போன் அடிக்குது, யாரையும் காணும். எவ்வளவு எடுக்கும்? ஐயோ, இப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா என்னதான் பண்றது? எங்க போச்சு இந்த கார்டனு? சிச்சி வார்டனு. ஐயோ, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பா. ஆளை காணுமே. ஐயோ, எடுக்கிறையா? திட்ட போறாயா? ஹலோ, கமலாவா? இல்ல இல்லையா? இன்னைக்கு வேலைக்கு வரலையா? வேலைக்கு வந்திருக்காங்க. அப்புறம் இல்லைங்கிற? நான் கமலா இல்லன்னு சொன்னேன். அப்ப நீ யாரு? யோ, நீ யாருன்னு சொல்லியா? ஹலோ, அது சாரதா அனாதை இல்லம் தானே? ஆமா. வழக்கமா கமலா தானே போன் எடுப்பாங்க, நீ ஏன் எடுத்த? கமலா இல்ல, அதனால எடுத்தேன். சரி, நீ யாருன்னு சொல்லு. யோ, முதல்ல நீ யாருன்னு சொல்லியா? நான் தலைவர் பேசுறேன். எந்த கட்சி தலைவரு? நான் கட்சி தலைவர் இல்ல, சாரதா அனாதை இல்லத்தினுடைய தலைவர். அனாதை இல்ல தலைவரா? சார் 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 சார், வணக்கம் சார். வணக்கம் சார். வந்தனம் சார். நமஸ்தே சார். நமஸ்கார் சார். ஏய், எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல நீ யாருன்னு சொல்லு. சார், மை நேம் இஸ் பண்டரி பாய், அலைஸ் பண்டு அப்படின்னு கூப்பிடுவாங்க சார். அங்க என்னவா இருக்க? அனாதை இல்லத்துல கைடாவா சார் இருப்பாங்க. நான் அனாதையா இருக்கேன் சார். சரி, கமலா எங்க? அவங்களை காணும் சார். காணுமா? எங்க போய் தொலைஞ்சா இடியட்? இது பாருமா, கமலா வந்தா நாளைக்கு நான் அனாதை இல்லத்துக்கு வரேன்னு சொல்லிடு. சார் சார் சார், நீங்க எங்க இல்லத்துக்கு வரீங்களா சார்? ஆமாமா, அங்கதான் வரேன். சார் 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 சார், நீங்க உண்மையிலேயே தலைவர் தானே? ஆமா சார், உங்களுக்கு ஒரு பவர் இருக்குல்ல சார்? பவர் இருக்கிறதுக்கு நான் என்ன இபி ஆபீஸா? அது இல்ல சார், இல்லத்துல பவர் இருக்குல்ல? இல்லத்துல பவர் இருக்காது, லைட்ட போட்டு பாரு. ஐயோ யோ, கூமட்ட இந்த அனாதை இல்லத்துல ஒரு ஆளை சேர்க்கவோ வெளியே அனுப்பவோ உனக்கு பவர் இருக்கா இல்லையா? இருக்கு. உன் வாயை உடைக்க கூட எனக்கு பவர் இருக்கு. சாரி சார், தெரியாம பேசிட்டேன் சார். சார், ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன். நாளைக்கு நீங்க இந்த அனாதை இல்லத்துக்கு வந்த உடனேயே எனக்கு நீங்க ஒரே ஒரு உதவி பண்ணணும். என்ன சார், நீங்க வந்து என்னை இந்த அனாதை இல்லத்துல இருந்து வெளியே அனுப்பிடுங்க சார். எதுக்கு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல சார். அப்புறம் எதுக்கு வந்து சேர்ந்த? அது ஒரு வீம்பில் வந்து சேர்ந்தேன் சார். ஐ see. இப்ப நான் வெளியே போனோம். ஆனா இங்க ஒரு மூதேவி இருக்காளே, எருமை பண்ணி, கமலா. பொம்பளையா சார் அவ? நான் எவ்வளவு கேட்டாலும் கெஞ்சு கூட பாத்துட்டேன் சார், என்ன வெளியே அனுப்ப மாட்டேங்கிறா சார். என் புள்ள வந்தா தான் அனுப்புவேன் அடம் பிடிக்கிறா சார். யார் சேர்த்து விட்டாங்களோ அவங்க வந்து சொன்னா தான் உங்களை வெளியில அனுப்புவோம். அதுதான் எங்க இல்லத்தோட ரூல்ஸ். அட என்ன சார் நீங்க, நாங்க என்ன கொத்தடிமையாவ வந்து உங்க இல்லத்துல சேர்ந்தோம்? பிடிக்கலன்னா அனுப்பிட வேண்டியதானே சார், அவ்வளவுதானே. அது ஏன் சார் இந்த கமலா சிறுக்கிக்கு புரிய மாட்டேங்குது?
சார் எனக்கு வர்ற கோவத்துக்கு அவள் அப்படியே தலையில தட்டி தரையில நசுக்கி அப்படியே மிதிக்கணும் போல இருக்கு சார். ஆனா என் டைம் சரியில்லையேன்னு பேசாம இருக்கேன் சார். சார் நீங்க அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார். சரிம்மா, நாளைக்கு நான் வரேன் இல்ல, உன் பிரச்சனையை நேர்ல பேசிக்கலாம். போனை வை. சார் இருங்க சார், அதுக்குள்ள வச்சிடாதீங்க சார். சார் நீங்க வந்த உடனேயே முத வேலையா அந்த கமலாவை வேலையை விட்டு அமிச்சிருங்க சார். இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்கிறவங்க கையாலேயே அடிப்பட்டு அவ செத்தே போயிடுவா சார். ரத்த காட்டேரிக்கு பிறந்தவ. இத பாருமா, இத மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நாளைக்கு நான் நேர்ல வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். போனை வை. ஓகே சார், நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார். அப்பா, மனசுல இருக்கிறதெல்லாம் சும்மா அப்படியே படபட படபடன்னு கொட்டி தீத்துட்டேன். நாளைக்கு நமக்கு இங்க இருந்து விடுதலை. டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு. தப்பிச்சண்டா சாமி. ஷபா. இவ எதுக்கு நமக்கு போன் பண்றா? ஹலோ ஹலோ, என்னத்த எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடி ஜாம் ஜாம்னு இருக்கேன். அத்தை பாத்து பாத்து, அங்க பிரெட் பிரெட்னு யாராவது உங்களை அப்படியே தடவி சாப்பிட்டு போறாங்க. ஏய் என்னடி கலாய்க்கிறியா? இல்ல இல்ல, கலாய் பூசுறேன். எப்படி இருக்கீங்க கேட்டா ஜாமா இருக்கேன் வெண்ணையா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா பதில் சொல்லுங்க அத்தை. ஏய் அடியே, நான் இங்க நிம்மதியா சந்தோஷமா ஜாலியா இருக்கேன்டி. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏண்டி யாராவது போய் சொன்னா என் செல்லு அப்படின்னு காரி துக்கும். அத தொடச்சுக்கோங்க. ஏய் நான் என்ன பொய்யா சொல்றேன்? இல்லையா பின்ன? அனாத ஆசிரமத்துல மோர வாசல் செய்றீங்களா? கைதிங்க மாதிரி வரிசையா நின்னு சோறு கையேந்தி வாங்கி தின்றீங்களா? சி 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 சி, அதெல்லாம் மத்தவங்களுக்குடி. என்ன அப்படியே தனியா கவனிச்சுக்கிறாங்க. ஆமா ஆமா, உங்களை தனியா எச்ச பாத்திரம்லாம் கழுவ விடுறாங்களாமே. ஏய் இத பாரு, இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? அத்த அப்படின்னா சொல்றதெல்லாம் உண்மைன்னு தானே அர்த்தம்? ஒரு வெங்காயமும் இல்ல. உன் பழப்பு தான் நாரி தொலைதுன்னு கேள்விப்பட்டேன். எவன் சொன்னா? எவன் சொன்னா? டபுள் பெட்ரூம் அல்ட்ரா மாடர்ன் ஃபிளாட்ல என் புருஷன் ஹாயா குடி வச்சிருக்காரு. நான் ரொம்ப சொகுசா இருக்கேன். ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஏன்? ஐயோ சி சி சி, யாராவது பொய் சொன்னா என் செல்லு காரி தூணு துப்போம். அதத்தான் தொடச்சேன். ஹலோ, என்ன என் டைலாக் நீங்க ரிப்பீட் அடிக்கிறீங்க? ஏய் ஏய் ஏய், முதல்ல நீ வாயை மூடுறி. ஏதோ ஒரு சேரியில ஒண்டு குடுத்தனத்துல வாழ முடியாம வாழ்ந்துட்டு இருக்கியாமே. ஏண்டி தண்ணி பிடிக்கிறதுக்கு கூட வரிசை, பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வரிசை, துணி துவைக்கிறதுக்கு வரிசை. அடியே நீ அவசரத்துக்கு 2 போகணும்னா கூட வரிசையில நிக்கிறியாமே. சீச்சி, அதெல்லாம் புரளி போய் போய். ஏய் சும்மா என்கிட்ட கதை விடாதடி. அடியே உன் நாரப்பழப்பு என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுடி. ஆமா, நாரப்பழப்பு தான். எல்லாம் யாரால? உங்களால தானே. நீங்க பண்ண தப்புக்கு நான் இங்க கொடுமை அனுபவிக்கிறேன். நான் என்னடி தப்பு பண்ணேன்? என்ன பண்ணல? போட்டது தின்னுட்டு மூளையில முடங்கி கிடக்காம எப்ப பாரு என் கூட சண்டை போட்டே இருந்தீங்க. அதனால வந்து வேணதானே இதெல்லாம். ஏய் அடங்கடி நீ கொஞ்சம். வாழ வந்த நாய் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம ஓவரா கொலைச்ச. ஒன்னால நான் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். போது நிறுத்துங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு என் மேல நீங்க அனாவசியமா பழி போடாதீங்க. அடி செருப்பால. ஒன்னால தாண்டி என் குடும்பமே 2 பட்டு கிடக்குது. அத்தை அபாண்டமா பேசாதீங்க. அப்புறம் குடிக்கிற கஞ்சி கூட நீங்க லாட்டரி அடிப்பீங்க. ஏய் 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 மவளை, இப்ப மட்டும் நீ என் கையில சிக்குனேன்னு வச்சுக்கேன், தலைய சுத்தி அப்படியே கீழே போட்டு தலை வேற முண்டை வேற ஆக்கிட வேண்டி. ஆளு ஏமாந்தா ஆக்குவீங்க. ஏய் 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 வாயை மூடு. நீங்க வாய மூடுங்க. ஏய் யார பார்த்து வாயை மூடுன்னு சொல்ற? என் கோவத்தை கிளறாத, அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். உங்க கோவம் என்ன குப்பை தொட்டியா கிளறதுக்கு? தோ 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 தோ, இப்படி பேசி பேசி தாண்டி நீ கேவலப்பட்டு போய் கிடக்குற. நீங்க மட்டும் என்னவா? இந்த நேரம் பார்த்து பேலன்ஸ் இல்லாம கட் ஆயிடுச்சு. என்ன பயப்புள்ள பயந்து போய் கட் பண்ணிடுச்சே. ஏய் மவளை, நான் உன்னை விட மாட்டேன்டி. ஹலோ,
ஆ? ச்சே, நல்ல நேரம் பார்த்து பேலன்ஸ் தீர்ந்து போச்சே. இருடி, என் புள்ள கிட்ட சொல்லி டாப் அப் பண்ணிட்டு உன்னை ரிவீட் அடிக்கிறேன்.